ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இது பாரு, நீயும் நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் வாயை கட்டணும், புரியுதா? கல்யாணத்துக்குள்ள உடம்ப குறைச்சே ஆகணும். ஐயோ, நேத்து பார்த்ததுக்கு 50 கிராம் குறைஞ்சிருக்க. ஐயோ, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உனக்கு எப்படி இலக்க வச்சிருப்பேன் தெரியுமா? இங்க பாரு, மரகதமும் மங்கையும் ஒரே கலர்ல புடவை கட்டிருக்காங்கல்ல. ஆமா, இது அதிசயம் தானே. என்னக்கா, என்னாச்சு? கிளம்பி ரெடி ஆயிட்டு வந்து இப்ப திடீர்னு படுத்திருக்கீங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர் வேணா கூப்பிட சொல்லவாக்கா? அக்கா, என்னன்னு சொன்னாதான்க்கா தெரியும். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அக்கா, திடீர்னு இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? என்ன காரணம்னு சொன்னாதானக்கா புரியும். ரெடி ஆயிட்டு வந்த நீங்க இப்ப வரலங்கிறத கேக்குறப்போ மனசு சங்கடமா இருக்குக்கா. நடிக்காதடி. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப இருந்த உன் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் போட்டு ஒதுக்குன பழைய துணியை கட்டிக்கிட்டு வந்தவ இப்போ ஏன் சேலை கலர்லயே சேலையை கட்டிக்கிட்டு வந்தா எனக்கு சங்கடமா இருக்காதா? அக்கா, ஐயோ இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஓ நினைப்பு அதுதாண்டி. அங்க இருக்கிறவங்க உன்னையும் என்னையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பு தானே உனக்கு? ஐயோ இல்லக்கா, எனக்கு கொடுக்கற அதே மரியாதைய உனக்கும் கொடுக்கணும். அதுக்காக தானே இதையெல்லாம் நீ பண்ற? நிச்சயமா அப்படி இல்லக்கா. எல்லாத்தையும் உங்களை கேட்டு செய்யறேனா, இந்த விஷயத்த உங்களை கேட்காம செஞ்சது தப்புதான்க்கா. நீங்க கிளம்பி வாங்கக்கா, நான் போய் வேற புடவை கட்டிக்கிறேன். என்ன நீங்க மட்டும் வரீங்க? மங்க எங்க? மங்க மங்கை ஏதோ மறந்து வச்சுட்டேன்னு எடுத்துட்டு வர போயிருக்கா. அது சரி, எங்களை மறக்காம இருந்தா சரிதான். மங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி வாங்க போலாம். வா தம்பி போலாம். மங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உனக்கு மட்டும் எப்படி எல்லா ட்ரெஸ்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு? மனசு அழகா இருந்தா எல்லாம் அழகா தெரியும், அழகா தான் இருக்கும். வாங்க. வா. தம்பி. அண்ணா, இந்த பசங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கானுங்க, நான் அதெல்லாம் பார்த்து வந்துடுறேன். சரி, போய் பார்த்துட்டு வா. போ. மங்கை, பேக் எங்க? கமலா எடுத்துட்டு வராக்கா. ஏன் நீ எடுத்துட்டு வர மாட்டியா? போ போய் எடுத்துட்டு வா. என்ன இனியா, நீ வரல? எங்க பெரியப்பா? நம்ம சங்கருக்கு நீ நிச்சயதார்த்தப்பா, அதான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஐயே, இந்த கல்யாணம் கூட்டம் விசேஷம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது பெரியப்பா. ஆமா பெரியப்பா, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு, அதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணனும். அண்ட் வீட்லயும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் வர விருந்தாளிகளை யார் கவனிக்கிறது? என்ன சின்ன குழந்தைமா இருக்கு. ஐயோ அம்மா. சரி, பாருங்க பாருங்க. மரகத நீ வா. ஓகே பெரியப்பா. ஐயோ ஃபோக்கஸ்.
போக்கஸ் ஏறி ஆடுறா குமரா நல்ல எனர்ஜியோட விளையாடுறா ஏறி ஆடு கபடி அவன் யோசிச்சுட்டு நிக்கிறான். ஏய் போக்கஸ் புடி 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 கபடி கபடி டேய் நான் இங்க இருக்கேன் இரு கபடி 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 அவுட்ரா குமரா அப்பாடா இங்க வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ விளையாடும் போது கவனம் விளையாட்டுல இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டேட் மீட்லாம் வருது என்னடா நீ போக்கஸ்டா இரு எனர்ஜெட்டிக்கா இரு ஓகே சரிப்பா போய் பிராக்டிஸ் பண்ணு சரி வாடா வாடா டேய் இனியன முத்து எங்கடா போனாங்க அவங்க இப்பதான்ப்பா இந்த பக்கம் போனாங்க பிராக்டிஸ் டைம்ல இங்க எல்லாமே எங்கடா போறாங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்கடா சரிப்பா சரிப்பா வாடா டேய் கவனமா இருடா வீட்டை பாத்துக்கோ சரியா? சரிங்க வரேன். என்னடா நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சேச்சா இந்த கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது. ஐயா ரொம்ப பிஸி. நீங்க போங்க. பாய். அடிங்க. டேய் போடா. ஊர் சுத்தறதா முதல்ல கிளம்பிடுவேன். இப்ப என்ன லேட்? நான் ரெடி ஆயிட்டேன். தீக்ஷி வரா? ஏய் தீக்ஷி வரா? பின்ன அவங்க இந்த ஊருக்கு வந்ததே கலாச்சாரம், கல்யாணம், கோவில் திருவிழா இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எடுக்கதான். அவங்க எல்லாமே எப்படி? அடப்பாவி. புனிதா போலாமா? சரி வாங்க. என்ன இனியன் வரலன்னு சொன்ன இப்ப ரெடி ஆகி வந்திருக்கிற? நம்ம சங்கரோட நிச்சயதார்த்தம். நான் வரலன்னா நாளைக்கு கோச்சுக்க மாட்டாரு. ஆமா உனக்கு கபடி பிராக்டிஸ் இருக்குன்னு சொன்னியே. அதெல்லாம் காலையிலே முடிச்சிட்டேன் பெரியப்பா. நமக்கு சொந்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு கல்யாணம் காது குத்து இதுக்கெல்லாம் முன்னாடி போய் நிக்கணும்ல. ஆமாமா ஹாய். ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இனியன் மேல பாசம் இருக்கு. இனியனுக்கும் இங்க இருக்கிற நிறைய பேர் மேல பாசம் இருக்கு. அதனால விசேஷத்துக்கு இனியன் வரலன்னா தப்பாடுல. சரி சரி ஓவர் பில்டப் கொடுக்காத. மூடிட்டு கிளம்பு. நண்பனை கைட்டி விடுற பாத்தியா? கிளம்புடா. அன்னைக்கு வச்சுக்குவா. டேடி என்னடா நீ என்னமோ விருந்துக்கு போற மாதிரி ரெடியா இருக்க? இல்லப்பா சங்கரோட நிச்சயதார்த்தம். அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் வர வேண்டாம். ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, அடுத்து வர ஸ்டேட் மேட் இன்னும் கஷ்டமா இருக்கும். நீயும் குமரனோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ற வேலையை பாரு. ஏறுங்க வண்டியில இருங்க போலாம். பாய். மச்சான் அவ போறாடா. எப்படியாச்சும் கூட போயிடலாம் நினைச்சேன்டா. அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேனே. ஐடியா என்ன? இது வெக்கோல், இது கிடையாது. எப்படி? டேய் இது தீக்ஷி கேமராடா? ஆமா தீக்ஷி கேமரா தான். நீ தானே அவளை லவ் பண்ற, அதுக்காக நண்பன் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா. இது அப்படி எஸ். நான் தீக்ஷி இல்லடா. ஆமா மச்சான் நான் கேமரா வெளில எடுத்தது கூட தெரியல. பைத்தியம். பைத்தியமா? புறா கொன்றுன்னு போ. டேய் மாம்ஸ், என்னடா சூப்பரா இருக்குடா இந்த கேமரா. ஆனா இந்த கேமரால என்ன போட்டோ எடுத்தனா இன்னும் பியூட்டிஃபுல் ஆயிடும். எப்படி போஸ்? ஓகேவா வா போலாம். ஏய் அழகர் சாமியின் குதிரை என்னடா பாருடா, இனியன் போட்டோகிராஃபர் வந்திருக்கார். டேய் அழகு அப்படியே இல்ல. ஓகே அப்ப நான் அப்படி வந்துக்கிறேன். டேய் இங்க பாருடா மாப்ள. என்னடா ஐயா இதெல்லாம் வேணாம். டேய் போஸ் கொடுங்கடா. டேய் சிரிக்காதடா. இப்படிதான் எடுக்கணும். டேய் இனியா என்ன எதுவும் போட்டோகிராஃபர் ஆயிட்டியா? வீடியோ கவரேஜ் கடை எதுவும் வைக்க போறியாடா? நீங்க இருக்க வசதிக்கே அதெல்லாம் நீ வைக்க வேண்டிய தேவையே இல்ல. இது இங்கே பாத்துக்கோமே. டேய் இது டேய் சூப்பர். டேய் இந்த கேமரா அந்த தீக்ஷி பொண்ணோட தானே? அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஆட்டிய போட்டியா? டேய் அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னா வாய உடைச்சிருவேன். இனிமேல் உனக்கு அண்ணி. எங்க அண்ணி சொல்லு.
போடா புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. சொல்ல மாட்டேன் டேய் உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏண்டா, என்னடா பண்றாங்க தெரியல. அண்ணே கொஞ்சம் வாண்ணே, ராசாத்தி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ராசாத்தி வீடா? எதுக்குடா? எனக்கு பிராக்டிஸ் இருக்கு, நீ கிளம்பு. அண்ணே ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணலன்னா ஒன்னும் ஆயிராது. வாண்ணே போயிட்டு வந்துடலாம். டேய் சின்னையா பத்த சத்தம் போடு வர்றா, நீ கிளம்பு. அண்ணே அங்க நிச்சயதார்த்த நின்றுண்ணே. இந்த கேமரால தான் அவங்க போட்டோஸே எடுக்க போறாங்க. போய் இதை கொடுத்துட்டு வந்துடலாண்ணே, தீக்ஷியோட கேமரா. டேய் நீ அவ்வளவு ஒண்ணு நல்ல பையன் இல்லையே, உன்னெல்லாம் நம்பி வர முடியாது. நீ போய் கொடுத்துட்டு போ. அண்ணே நம்புனே, தம்பியை சந்தேகப்படலாமா? நான் இப்ப பொறுப்பானவன் ஆயிட்டேனே. அண்ணே வீட்டுல பெரியப்பா அப்பா இவங்களுக்கு அடுத்து நீ தானே பொறுப்பானவன். நீயே இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா எப்படிண்ணே? வாண்ணே போய் கொடுத்து வந்துடலாம். யோசிக்காதே, வாண்ணே. பேரை ஞாபகப்படுத்தாதடா. வாண்ணே, வாண்ணே, வாண்ணே. டேய் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. எங்கடா போறீங்க? ஆமாண்டா பிராக்டிஸ் பண்ணுங்கடா, வந்துடுறேன்டா. சரி விடு. டேய் கால தூக்கு, நீ கால தான்டா தூக்கு. practice பண்ண Okay, ஒழுங்கா. come on guys, let's do 1 2 3 அது போட்டு. ஐயா டேய் எல்லாரும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருக்கா. ஆமா, நீ முதல்ல பண்றா. நம்மள தான் ஈஸியா அடிச்சு போறாங்க. அண்ணா ஆர்மண்ணே, சொல்லுங்க தம்பி. என்ன ஒர்க்லாம் பக்கம் முடிச்சிங்களா? எல்லா வேலையும் முடியுது தம்பி. சரி வர தம்பி, வரேன். சரி வாங்க. ஏங்க சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாருங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வாங்க உள்ள வாங்க. வாங்க. பாரி டேய், வாங்க, வாங்க. கூட்டு போய் உட்கார வைடா. உள்ள வாங்க. வாங்க. ஹாய் தீபா. வந்தோடனே அதோட ஜோடி போய் சேர்ந்துச்சு பாருங்க. வாங்க மாப்பிள்ளை. சொல்டா, என்னாச்சு? ஒரு நிமிஷம். எங்க அத்தைய பத்தியா? நீங்க தான் எனக்கு அம்மாவுக்கு போறீங்களா? பொன்னி சரி ஓகே. இந்த வந்துட்டேங்க. கால் பண்றேன். வாங்க. உள்ள போங்க, போங்க. உள்ள போங்கம்மா. நான் இதை கொட்டிட்டு வரேங்க. போ. போய் உட்காருங்க. உட்காருங்க. ஏய் புனிதா, அக்கா என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? சும்மாதான்க்கா. இது யாரு? இவங்க பாரியையாவோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கா. பேரு தீக்ஷி. பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க. ம். தம்பி இளங்கோ, ஐயா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப உன்னை பத்தி உன் தம்பியை பத்தி கேட்க நினைச்சேன், மறந்துட்டப்பா. ஆமா நீ என்னப்பா பண்ற? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஸ்டோர் கீப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு உங்க அப்பா மாதிரி கபடியில இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லைங்கய்யா. பாரி, என் பையன் இளங்கோவ கபடியில நேஷனல் சாம்பியன் ஆக்கோட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை என்னால அதை தொடர முடியல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடும்ப பாரத்தை குறைக்க வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். அதான் கிடைச்ச வேலையில ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தைன்னு அப்படியே காலம் போயிட்டு இருக்கு. உள்ள வாங்க வாங்க. போய் உட்காருங்க. ஏய் பொன்னி, என்னம்மா இவ்ளோ நேரம் பண்ணிட்ட? அதான் வந்துட்டேன்ல. சரி வா. இவன் என் தம்பி கபிலன். வணக்கங்க. நீ என்ன பண்ற? காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். சரி சரி. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஆர்வம் இருக்கா? கொஞ்சம் ஆர்வம் இருக்குங்க. உள்ள போய் உட்காருங்க. அப்படி இல்லப்பா, நீயாவது உங்க அப்பா ஆசையை நிறைவேற்று. கபடி விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வமா இரு. என்ன? சரி. கொஞ்சம் வாங்கல. ஐயா பேசிட்டு இருக்கேன், வந்துடுறேன். ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். என்ன? சரிங்க.
கபடியை நல்லா கத்துக்க, நம்ம பசங்களோட விளையாடு. சரிங்க சார். சரி சரிப்பா, நீ போய் வேலையை பாரு. பாண்டியா, உன் பிள்ளைங்க எப்படியெல்லாம் வளரணும், ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா இன்னைக்கு அவங்க நிலைமையை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் சாவுக்கு அப்புறம் உன் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. என்னாலையும் உன் குடும்பத்துக்கு பெருசா எதுவும் உதவ முடியல. விதி இவ்வளவு கொடூரமானதுன்னு இப்பதான் எனக்கே புரியுது. சரி, நடந்து போனதை இப்ப நினைச்சு பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ உன் குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். என் மேல இருக்க கசப்புணர்ச்சி அன்னி மனசுல இருந்து போகணும். அத நீதான் தெய்வமா இருந்து நிறைவேற்றணும் பாண்டியா. ஏய் புனிதா, வாட்ஸ் திஸ்? இது தெரியாதா? இதான் வைக்கோல். அப்படின்னா இதுலதான் நெல்லு விளையும். எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் இதுதான் போடுவாங்க. ஓ நைஸ், நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டா? தாராளமா எடுங்க. கேமராவை காணோம். காணுமா? பாரு. இளங்கோ, நேரமாயிட்டே இருக்கு. விசேஷத்தை தள்ளி போடக்கூடாது. ஆரம்பிச்சிடலாமா? பொன்னி, போய் கூட்டிட்டு வா. இளங்கோ ஐயா, மாப்பிள்ளையை அழைச்சி அந்த சேர்ல உட்கார வைப்பா. சரிங்க மாப்பிள்ளை, வாங்க. ஒரு நிமிஷம். மாப்பிள்ள கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். மா, இந்த நேரத்துல என்னமா பேச போறீங்க? இதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதான் இப்பவே பேசிடலான்னு. அம்மாவா, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை இப்பவே கேட்டுறேன்பா. தப்பா எடுத்துக்காதீங்க. கேளுங்க. என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு என்னப்பா காரணம்? நான் ஏன் கேக்குறேன்னா, ஒரு குழந்தைக்கு தகப்பன் நீங்க. ரெண்டாம் தரமா என் பொண்ணை நீங்க கட்டிக்க சம்மதிச்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அதை தெரிஞ்சுக்கணும்னு மனசு ஆசைப்படுது. ஒரு அம்மாவா என் கேள்வியில தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னத்த பேசுறீங்க? பரவாயில்லைங்க. அவங்க மனசுல இருக்கிற சந்தேகம் இப்பவே தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷத்தோட அவங்க பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல. முதல்ல ரெண்டாம் கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லதான். அதனாலதான் என் பொண்டாட்டியா இருந்த இந்த 2 வருஷத்துல இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்தேன்.
அதுக்கு முத காரணம் என் மக தீபா தான். ஏன்னா வரப்போற பொண்ணு என் மகளை எப்படி பார்த்துப்பா அப்படின்னு ஒரு சந்தேகம் என் மனசுல இருந்துட்டே இருந்தது. இந்த ஊரை மதிக்கிற நம்ம பாரி ஐயா, ராசாத்தி என் பொண்ணு மாதிரிப்பா, அவளை கட்டிக்க சம்மந்தமான என்ன கேட்டப்போ என்னால பதில் சொல்லவே முடியல. எங்க அம்மா ராசாத்தி என் பொண்ண பாரி ஐயா வீட்டு விருந்துல கவனிச்சிட்ட விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் ராசாத்தி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். கடவுளே, எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு மத்தவங்க கிண்டல் அடிச்சப்ப கூட நான் பயப்படல. ஆனா இப்ப இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் சொல்லும் போதுதான் எனக்கு பதறுது. நான் அவருக்கு நல்ல மனைவியா இருப்பேங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்கல. அவர் பொண்ணுக்கு நல்ல அம்மாவா இருப்பேங்கிறதுக்காக தான் சம்மதிக்கிறாரு. மனைவிங்கிற வார்த்தைக்கே நான் அருகதை இல்லாதவள் ஆயிட்டேனா? இன்னும் என்னென்ன விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்க போதோ தெரியலையே.